நீங்கள் நினைக்கும் எதையுமே அடைய முடியவில்லையா? உங்கள் இலக்குகளை முடிக்க முடியவில்லையா? வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்ற எண்ணம் இருக்கிறதா? எல்லாம் சரியாக செய்கிறோம், ஆனால் எப்பொழுதும் முன்னேற்றமே இல்லையா? உங்களுக்காகவே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த 8 நிமிடத்தில் மாறப்போகிறது. மிகவும் வெற்றிகரமான ஒரு விற்பனை மேலாளர் இருந்தார். அவர் மிக எச்சரிக்கையாக இன்டர்வியூ செய்து ஒரு புதிய விற்பனையாளரை தேர்ந்தெடுத்தவுடன் அந்த விற்பனையாளரை நேராக ஒரு ஆடி கார் விற்பனை நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தன் பழைய காரை கொடுத்துவிட்டு ஒரு புதிய ஆடி காரை வாங்குமாறு அந்த புதிய விற்பனையாளரை கட்டாயப்படுத்துவார். இதை கேட்டதும் செலக்டான விற்பனையாளர் திகைத்து போவார். காரின் விலையும் மாதந்தோறும் அதற்கு செலுத்த வேண்டிய தவணை தொகைகளும் அவரை பயமுறுத்தும். மிரண்டு போவார். ஆனால் வேலை வேண்டுமென்றால் கண்டிப்பாக அந்த புதிய காரை அவர் வாங்கியே தீர வேண்டும் என்று சொல்வார். பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு முன்பாக அந்த மேலாளர் ஏன் அப்படி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். பிறகு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். எனக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளவும். மிகவும் நன்றி. இப்பொழுது அந்த மந்திரம் என்னவென்றால், நீங்கள் என்ன வேண்டுமென நினைக்கிறீர்களோ அது நடந்துவிட்டது போல் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் முயற்சியை துவக்கும்போது நீங்கள் எவ்வளவு பெரிய வெற்றியாளராக ஆக விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராக உங்களால் உணர முடியாமல் போகக்கூடும். ஏராளமான வெற்றிகளை குவித்திருப்பதிலிருந்து கிடைக்கின்ற தன்னம்பிக்கை அப்போது உங்களிடம் இருக்காது. உங்களுடைய திறன்கள் மீது உங்களுக்கு அடிக்கடி சந்தேகம் எழும். தோல்வியைக் கண்டு நீங்கள் அச்சப்படுவீர்கள். நீங்கள் போதுமானவர் அல்ல என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறீர்களோ அந்த நபராக நீங்கள் ஏற்கனவே ஆகிவிட்டது போலவும், நீங்கள் கைவசப்படுத்த விரும்புகின்ற பண்பு நலன்களும் திறமைகளும் ஏற்கனவே உங்கள் வசம் ஆகிவிட்டது போலவும் நீங்கள் நடித்தால் அவற்றுக்கு இசைவான உணர்வை உங்களுடைய நடவடிக்கைகள் உற்பத்தி செய்யும். உங்கள் தொழிலில் மேல்மட்டத்தில் உள்ள நபர்களில் ஒருவராக இருக்க நீங்கள் விரும்பினால் அவர்களைப் போல உடையணியுங்கள். அவர்களைப் போல தோற்றமளிக்க முயற்சி செய்யுங்கள். அவர்களைப் போன்ற வேலை பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழிலில் உள்ள மிகப்பெரிய வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உங்களுடைய முன்மாதிரிகளாக பயன்படுத்துங்கள். முடிந்தால் அவர்களிடம் சென்று அதிக வேகமாக முன்னேறுவது எப்படி என்பது குறித்து அறிவுரை கேளுங்கள். அவர்கள் கொடுக்கும் அறிவுரை எதுவாக இருந்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். செயலில் இறங்குங்கள். மேல்மட்டத்தில் உள்ளவர்களைப் போல நீங்கள் நடக்கவும் பேசவும் உடையணியவும் நடந்து கொள்ளவும் துவங்கும்போது அவர்களைப் போலவே நீங்கள் உணரவும் துவங்குவீர்கள். அவர்கள் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகின்றனரோ அதே போல நீங்களும் அடுத்தவர்களை நடத்துவீர்கள். மேல்மட்டத்தில் உள்ள மக்களைப் போலவே நீங்கள் வேலை செய்வீர்கள். அவர்களுக்கு கிடைக்கின்ற அதே விளைவுகளை நீங்கள் பெற துவங்குவீர்கள். விரைவில் அவர்களில் நீங்களும் ஒருவராக ஆகியிருப்பதை காண்பீர்கள். ஒன்று உண்மையாகும் வரை அது உண்மை என்பது போல பாசாங்கு செய்யுங்கள் என்ற கூற்று அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது போல தோன்றினாலும் அதில் ஏராளமான உண்மை இருக்கிறது. இப்போது முந்தைய கார் வாங்கும் விஷயத்திற்கு வருவோம். அந்த புதிய விற்பனையாளர் வேறு வழியின்றி முதலில் அந்த விற்பனையாளர் தன்னுடைய புதிய காரில் தன் வீட்டிற்கு செல்வார். அந்த காரை கண்டதும் அவருடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட மாரடைப்பு ஏற்படும். ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த விற்பனையாளர் தன் மனைவியை அந்த காரில் வெளியே அழைத்துச் செல்வார். அவர் ஒரு புதிய பென்ஸ் காரை ஓட்டுவதை அவரது அண்டை வீட்டார் பார்ப்பர். பிறகு அவர் தன் காரை தன் வீட்டு வாசலில் நிறுத்தி வைப்பார். மக்கள் அங்கு வந்து அதை பார்த்து பிரமிப்படைவார்கள். தன்னை குறித்தும் தன் சம்பாதிய திறனை குறித்தும் அந்த விற்பனையாளர் கொண்டிருக்கும் மனப்போக்கு ஓர் ஆழ்மன நிலையில் மெல்ல மெல்ல மாறத் துவங்கும். ஒரு சில நாட்களுக்குள் தனது துறையில் தான் மிக அதிகமாக சம்பாதிக்கும் நபர் என்றும் மிகச்சிறந்த செயற்திறன் கொண்டவர்களில் தானும் ஒருவன் என்றும் அவர் தன்னை பற்றி தருதுவார். என் நண்பரின் அலுவலகத்திலிருந்து அனைத்து விற்பனையாளர்களுமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆயினர். அவர்களுடைய விற்பனை விண்ணை தொட்டது. முன்பு எப்போதையும் விட மிக அதிகமாக அவர்கள் சம்பாதித்தனர். புதிய பென்ஸ் காருக்கான மாதாந்திர தவணை தொகை அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லை. ஏனெனில் அவர்களுடைய வருமானங்கள் பன்மடங்கு உயர்ந்திருந்தன. நீங்கள் விரும்பும் புற உலகுக்கு இணையான ஒரு மன உலகை உருவாக்குங்கள். உங்கள் புற உலகில் நீங்கள் எதை உருவாக்கி மகிழ விரும்புகிறீர்களோ அதற்கு இணையான காட்சியை உங்கள் உள்ளத்தில் உருவாக்குவதுதான் வாழ்வில் உங்கள் முக்கிய வேலை என்று புதிய சிந்தனை ஆன்மீக ஆசானான எம்மெட் ஃபாக்ஸ் ஒருமுறை கூறினார். புற உலகில் நீங்கள் விரும்புகின்ற மாபெரும் வெற்றியுடன் இசைவாக இருக்கின்ற நம்பிக்கைகளை உங்களுக்குள் உருவாக்குவதன் மீதுதான் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். உங்களை மட்டுப்படுத்துகின்ற நம்பிக்கைகளுக்கு சவால் விட்டு அவற்றை புறக்கணித்து அவை இல்லாதது போல நடந்து கொள்வதன் மூலம் இதை நீங்கள் சாதிக்கலாம். உங்கள் துறையில் எந்த ஒரு சவாலையும் சமாளிப்பதற்கு தேவையான அறிவையும் திறமைகளையும் உங்களிடம் உருவாக்கிக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய புதிய நம்பிக்கைகளை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள்.
உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் மிகப்பெரிய அதிக உற்சாகமூட்டும் இலக்குகளை வகுப்பதன் மூலம் புதிய நேர்மறையான நம்பிக்கைகள் உங்களிடம் உருவாவதை நீங்கள் விரைவுபடுத்துகிறீர்கள். இறுதியில் நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்களோ நீங்கள் ஏற்கனவே அந்த நபராக ஆகிவிட்டது போல நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற அல்லது கூறுகின்ற அனைத்திற்கும் இணையான நம்பிக்கைகளை உங்கள் மனத்தில் உருவாக்கிக் கொள்வதன் மூலம் உங்கள் ஆழ்மனத்தை பயிற்றுவிப்பதுதான் உங்கள் குறியாக இருக்க வேண்டும். உங்களுடைய புதிய சுய தோற்றத்திற்கு இசைவாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களிடம் வளர்த்து கொள்ள விரும்புகின்ற புதிய நம்பிக்கைகளுக்கு இசைவான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அப்புதிய நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் விரும்புகின்ற திறன்களும் தகுதிகளும் ஏற்கனவே உங்கள் வசமாகிவிட்டது போல நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். எல்லோரிடம் ஒரு நேர்மறையான நன்னம்பிக்கையான மகிழ்ச்சியான நபராகவும் உங்கள் வெற்றிக்கான உத்தரவாதம் ஏற்கனவே கிட்டிவிட்டது போலவும் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற மற்றும் பேசுகின்ற விஷயங்களின் மூலம் உங்களுடைய பண்பு நலன்கள் மற்றும் ஆளுமையின் வளர்ச்சியை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள், கட்டுப்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறீர்களோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த நபராக ஆவதற்கும் நீங்கள் அடைய விரும்புகின்ற இலக்குகளை அடைவதற்கும் உங்களுக்கு உதவக்கூடிய பண்பு நலன்களையும் நடத்தைகளை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கவும் பேசவும் வேண்டும். ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களை முன்னேற விடாமல் இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மட்டுப்படுத்தும் நம்பிக்கைக்கும் சவால் விடுவதற்கும் அதை ஒதுக்கி தள்ளுவதற்கும் இன்றே ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்குள் உற்று நோக்கி உங்கள் வாழ்வின் எந்தெந்த பகுதிகளில் உங்களுடைய திறன்கள் அல்லது திறமைகளை பற்றிய சந்தேகங்கள் இருக்கின்றனவோ அப்பகுதிகள் மீது கேள்வி எழுப்புங்கள். உங்களிடம் ஏதேனும் எதிர்மறை நம்பிக்கைகள் இருப்பதை உங்கள் நண்பர்களாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களாலோ பார்க்க முடிகிறதா என்று கேளுங்கள். பல நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் இருக்கின்ற உங்களை மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை அவர்களால் பார்க்க முடியும். அந்த எதிர்மறை நம்பிக்கைகளை கண்டுபிடித்தவுடன் இதற்கு நேரெதிரானது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தற்சமயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற ஒரு பகுதியில் அற்புதமான வெற்றியாளராக இருப்பதற்கான திறன் உங்களிடம் இருந்தால், அந்த குறிப்பிட்ட பகுதியில் உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அந்த திறமை வளர்க்கப்பட்டு வந்திருந்தால், எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்நாள் நீடத்திலும் நீங்கள் விரும்பும் அளவுக்கு சம்பாதிக்கவும் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஆன திறன் இந்த க்ஷணத்தில் உங்களிடம் இருந்தால், நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற நிலை இருந்தால், இந்த யோசனைகள் அனைத்தும் உண்மை என்று நீங்கள் நினைத்தால் இன்று நீங்கள் செய்து கொண்டிருப்பதிலிருந்து வேறு என்ன வித்தியாசமாக செய்வீர்கள்? உங்களுடைய பேச்சும் செயலும் ஒன்றுக்கொன்று இசைவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் எப்போதும் உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படுகின்றன. இப்போதிலிருந்து நீங்கள் பேசுகின்ற மற்றும் செய்கின்ற அனைத்தும் உங்களிடம் வசப்படுத்த விரும்புகின்ற நம்பிக்கைகளோடும் நீங்கள் எப்படிப்பட்டவராக ஆக விரும்புகிறீர்களோ அதனோடும் ஒத்திசைவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். விரைவில் உங்களை மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் குறைந்து வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நம்பிக்கைகள் உங்களிடம் அதிகரிக்கும். இவ்வாறு நிகழும்போது உங்கள் புற உலகில் ஏற்படுகின்ற மாற்றம் உங்களையும் உங்களைச் சுற்றியிருக்கும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும்.